ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வலது கரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். கர்த்தருடைய வலது கரம். சங்கீதம் 138:7 உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தரோட வலது கரம் நம்மளை ரட்சிக்கிற கரமாக இருக்குது. சங்கீதம் 139:10 உமது வலது கரம் என்னை நடத்தும், என்னை பிடிக்கும். அப்படி நம்ம கஷ்டகால நேரத்தில் எல்லாம் கர்த்தரோட வலது கரம் நம்மளை ஆசீர்வதிக்கும், தாங்கும், தப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. ஏசாயா 41:10 நீதியின் வலது கரத்தினால், அவருடைய வலது கரத்தில் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, அதனால என்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்குது. சங்கீதம் 118:15 படி கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரோட வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்ததாக கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறதே, அது அவர் பராக்கிரமம் செய்கிற கரம் பரிசுத்த வானத்திலிருந்து அவர் நம்மளோட ஜெபத்தை கேட்குறார். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் பரிசுத்த வானத்திலிருந்து நம்ம ஜெபத்தை கேட்குறார். அப்புறம் அடுத்ததாக யாத்ராமம் 15:6 வலதுகரம் பகஞ்சனை நொறுக்கி விடுவேன்னு சொல்லிவிடு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமுள்ள கரம், நீதியின் வலதுகரம், நீதியின் வலதுகரத்தினால் நம்மளை தாங்குவேன். அடுத்ததாக சங்கீதம் 48:10 வலதுகரம் நீதியினால் நிறந்திருக்கிறது. சங்கீதம் 63:8 வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய வலதுகரம் நம்மளை தாங்குற கரமாக இருக்குது, நீதியினால் நிறந்திருக்குது, அதை பராக்கிரமம் செய்யும். பரிசுத்த வானத்திலிருந்து நம்மளோட ஜெபத்தை கேட்டு வலதுகரத்தினால் நமக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். வலதுகரம் நம்மளை ரட்சிக்கிற கரமாக இருக்கிறார், தாங்குற தப்பி வைக்கிற கரமாக இருக்கிறாங்க. இந்த வலதுகரம் நம்மளை பிடிக்கும். அப்போ சத்துரு பல பிரச்சனைகள், ஆயுதங்கள் கொண்டு வரும்போது அந்த வலதுகரத்தினால நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த வலதுகரத்தில் நன்மை இருக்குது, விடுதலை இருக்குது, சமாதானம் இருக்குது. வலதுகரம் நம்மளை ரட்சிக்கிற கரமாக நம்மளுக்கு இருக்குது. கர்த்தரோட வலதுகரத்தின் வல்லமை நமக்கு உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்துகிறேன். ஏசாயா 41:10 நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். அவர் நம்மளை தாங்கி தப்பி வச்சு ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரோட வலதுகரத்தின் பராக்கிரமம் நம்மளை இந்த நாட்கள் எல்லாம் ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இப்போ ஜெபம் பண்ணலாமா? நல்லாண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா, உன்னை மகிமைப்படுத்துகிற கொண்டாடுகிறப்பா. உன்னோட நீதியின் வலதுகரம் எங்களோட எப்போது உண்டாகட்டும். எங்களை கஷ்ட நேரத்திலும் அப்பா, எந்த நேரத்தில் ஆனாலும் உன்னோட வலதுகரத்தின் பராக்கிரமம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை தாங்கட்டும், தப்பி வைக்கட்டும், ரட்சிக்கட்டும், நியாயம் செய்யட்டும். அப்பா சோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இது கேட்குற யாவருக்கும் வலதுகரத்தின் பராக்கிரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன்.